ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேனலை அன்ஃபார்ச்சுனேட்லியாக நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிராண்ட் அக்கௌண்ட் சேனலை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணியிருந்தால் கூட எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் குக் வித் இண்டியன் ஸ்பைசஸ் அப்படிங்கிறது. இந்த சேனல் ஒரு அருமையான சூப்பரான ஒரு குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லணும். கிட்ஸுக்கான ரெசிபியாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள ரெசிபியாக இருக்கட்டும், சவுத் இந்தியன் ரெசிபி, நார்த் இந்தியன் ரெசிபி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு, இந்த மாதிரி அதற்கான ரெசிபிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் சிம்பிளாக குக் பண்ணி வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி டெலிட்டான சேனலை ரெக்கவர் பண்ணுறது, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரமோஷன் தான். ஓகே, வாங்க எப்படி டெலிட்டான சேனலை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, உங்கள் சேனல் ஒரு வேளை டெலீட் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சேனலை உங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு எந்த இதில் அக்கௌண்ட்டில் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான சேனல் ரைட் சைடு கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோகோ வரும். லோகோவில் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், மேனேஜ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த இடத்துல ப்ரைவசி பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அதில் சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிராண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிராண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கோ டு பிராண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டெலிட்டட் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல வியூ டெலிட்டட் பிராண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த சேனல்லாம் டெலிட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா சேனலும் அதில் ஷோ ஆகும். இப்போ ரீஸ்டோர் பக்கத்துலேயே ரீஸ்டோர் இருக்கும். எந்த சேனலை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலில் ரீஸ்டோர் கொடுங்க. ரீஸ்டோர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துடும் சேனல், ஒரு சில பேருக்கு ஷோ ஆகாது. அப்படி ஷோ ஆகாத பட்சத்தில் யூடியூப் ஓப்பன் பண்ணி ரைட் சைடு கார்னரில் உங்கள் சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கீழே செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரோமில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். மொபைலாக இருந்துச்சுன்னா செட்டிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும். இதில் ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இப்போ ரெக்கவர் பண்ண சேனல் இருக்கும். நீங்கள் ரெக்கவர் பண்ண சேனல் இருக்கும். அந்த சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஏ சேனல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி உங்கள் சேனல் எப்போதும் போல் உங்களுடைய யூடியூப்பில் வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.